செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் பெருந்துயரத்தில் காயமடைந்தவர்களுக்கு அரசு சார்பில் நிதியுதவி அளிக்கப்படுகிறது. அது குறித்தான காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். முதற்கட்டமாக 45 நபர்களுக்கு நிதியை வழங்கி வருகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஏற்கனவே நிதி வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது காயமடைந்தோருக்கு நிதி வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் காயமடைந்த 45 குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 1 லட்சத்திற்கான காசோலையை இன்று கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி வழங்கினார். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 47 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரண உதவியும் அதைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இன்று 45 நபர்கள் நிவாரண நிதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லத்தில் நேரில் சென்று நலம் விசாரித்து கரூரில் உள்ள பல்வேறு இடங்களில் 1 லட்சத்திற்கான காசோலையை வழங்கியுள்ளனர். இதில் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர்.